மறுவரைவு சட்டம் எதற்காக இதை கொண்டு வருகிறார்கள்? ஏற்கனவே நாடாளுமன்றம், புதிய நாடாளுமன்றம் கட்டும் பொழுது 848 இருக்கைகளை அங்கே போட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள் 848 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அங்கே அமர வைக்க வேண்டும் என்று. சென்னைக்கு வந்த, தமிழ்நாட்டிற்கு வந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டு தொகுதிகளை குறைக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் கூட்ட மாட்டோம் என்று சொல்லவில்லை. ஒரு கோடை அழிக்காமல், அகற்றாமல் எப்படி இன்னொரு பெரிய கோடு போடுவார்களோ அப்படி தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிப்பதற்கும், தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை அப்புறப்படுத்துவதற்கும், வடமாநிலங்களில் உள்ள தொகுதிகளை உயர்த்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆகவே அன்னை இந்திரா காந்தி அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு மறுசீரமைப்பை தள்ளி வைத்தார். ஆனால் இந்த தேச நலனுக்காக பங்கேற்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு வெகுமதியா தண்டனையா என்று ஒருபுறம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்னும் தென் மாநிலங்களை சார்ந்த பாஜக அல்லாத முதலமைச்சர்களை அழைத்து மாண்புமிகு முதலமைச்சர் பேச வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம், சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இது எல்லாம் இன்று தமிழ்நாட்டு நலனுக்காக, வருங்கால தலைமுறையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து கட்சி கூட்டம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா கட்சிகளும் கலந்து கொண்டிருக்கின்றன. ஏன் 3 கட்சிகள் மட்டும் புறக்கணிக்கின்றன? பாஜக, நாம் தமிழர் கட்சி, ஜி.கே. வாசன் அவர்கள் தலைமையில் உள்ள கட்சி எதற்காக புறக்கணிக்கிறார்கள்? இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வருகின்ற தேர்தலில் இதற்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு பாலபாடத்தை எடுப்பார்கள், முடிவு கட்டுவார்கள். ஆகவே தமிழ்நாட்டு நலனுக்காக இன்று அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். தமிழ்நாடு எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை முழு மனதோடு நாங்கள் ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம்.